அண்ணா காசு நீங்க என்ன அடிச்சு அசையப்படுத்திட்டீங்க. இப்ப உங்க காசு நான் திருப்பி கொடுத்துட்டேன். உன்னோட மான மரியாதை முதல்ல தர முடியுமா? டேய் இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற? யார்கிட்ட பத்தி நல்லாவே தெரியும். நான் உங்க பேர் பைரவதானே. வெளியே எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம உங்க மேல நான் சொல்றேன், உங்க மேல ஒரு மரியாதை பயம் தான் இருக்கு எல்லாம். அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளால திருப்பி தர முடியாமலா டைம் கொடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் குடும்ப கஷ்டம் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. நாங்க தரம் எங்கேயும் போக மாட்டோம். உங்க காசுக்கு நீங்க வாங்கிட்டீங்களா? இப்ப என்ன அடிச்சீங்களா? இந்த மாதிரி திருப்பி தருவீங்க. உங்களால ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்படி உங்களுக்கு தெரியுமா? காசு வாங்கினா அப்படிதான் நம்பி இருக்கும். அப்படிதான் இருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல அதுக்கு நான் அடிச்சு மிரட்டி அதான் இருக்கா? உங்ககிட்ட வாங்க என் தப்பு தான். நான் இப்ப காசு தந்திருப்பேன். நான் வந்து உங்க அடிக்கவா? வாங்கிக்குவீங்களா? ஒரு பசங்க கஷ்டம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? முதல்ல வெளியே போய் பாருங்க. ஒரு 4 பேருக்கு சும்மா காசு வட்டி இல்லாம கொடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மரியாதை தெரியும், பயனானு தெரியும். போங்க போய் இப்பயாச்சும் இந்த மாதிரி நல்லவனா இருந்து வாழ கத்துக்கோங்க. யாரையும் அடிக்கணும் உதைக்கணும் அந்த எண்ணமே வச்சுக்காதீங்க. வந்து மனுஷனா ஜாதி போய் இனிமேச்சா வட்டி கொடுக்காம சும்மா கைமத்தா கொடுத்து 4 பேரோட பழகிப்பாரு. என்னன்னு தெரியும். சரி வரணும் தம்பி வாப்பா. சொல்லுங்க. இப்பதான் நீ சொல்லலாம் உன் கஷ்டம் என்ன எனக்கு புரியுது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்னா எப்படி இருக்குன்னு நீ சொல்லலாம் எனக்கே தெரியும். நானும் எங்க அப்பா எங்க பாட்ட காசுலயும் வாழ்ந்து பழகிட்டேன். அதனால ஒரு கஷ்டம் எனக்கு நீ ஒரு அண்ணனா நினைச்சு எப்ப உதவி கேட்டேன். நான் வந்துட்டு கை மொத்தம் அம்மா விடுறேன். உன்னால எப்ப முடியாது அதை அப்படி போடுவேன். சரி அது வரைக்கும் நான் வந்துட்டு வட்டி காசு எதுக்குமே கேட்டு உனக்கு தொந்தரவு பண்ண நீ அண்ணன் என்ன எப்ப இருப்பாரு. சரியா பார்த்து வர்றோம் போயிட்டா. சரியா ஏதாவது சொல்லணும் புரியுது. நீங்க படுற கஷ்டம் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க என்கிட்ட வாங்க அசல் மட்டும் கொடுத்துருங்க. வட்டி நான் உங்ககிட்டே கொடுத்துறேன். வட்டி நான் அதிகமாக உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன். அதனால அந்த வட்டி எனக்கு தேவையில்லை. இனிமேட்டு நீங்க என்கிட்ட எப்ப காசு கேட்கலாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா வட்டி மட்டும் எப்பயும் வாங்க மாட்டேன். சரிங்களா? பத்திரம் போயிட்டு. கடன் பணத்தை மட்டும் வாங்காது, நம்ம சிரிப்பையும் நிம்மதியும் சில டைம் உயிரையும் எடுத்துரும். இது வெறும் கதை இல்லை, நம்ம சமூகத்தில் நடக்கிற உண்மை. இது கடன் வாங்கும் அனைவர்களுக்கும் சம